வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன், மத்திய அரசின் ஒரு புதிய உத்தரவு. அதாவது பொறியியல், மருத்துவ படிப்பு மற்ற பட்ட மேற்படிப்புகளுக்கு கடன் பெற இனி வங்கி வாசலில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக பிரதம மந்திரி வித்யா லக்ஷ்மி அப்படின்னு ஒரு புது போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க எஜுகேஷன் லோனுக்காக. இந்த போர்ட்டல் மூலம் நீங்கள் விண்ணப்பித்து உங்களுடைய எஜுகேஷன் லோனை பெற்றுக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பொறியியல், மருத்துவ பட்டப்படிப்பு மற்றைய பட்டப்படிப்புகளுக்கு கடன் பெற இனி வங்கி வாசலில் மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு மாறாக கல்வி கடனுக்காகவே பிரதம மந்திரி வித்யா லட்சுமி காரியக்கிரம் அப்படிங்கிற போர்ட்டலை மத்திய அரசு உருவாக்கிக்கிறாங்க. இந்த தளத்தின் மூலம் இனி அனைத்து கல்வி கடனுக்கான விண்ணப்பங்கள் அனுப்பப்படலாம். மாறாக எந்த வங்கியும் தனிப்பட்ட முறையில் கல்வி கணக்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்க தேவையில்லை என உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 21 மத்திய நிதி அமைச்சகம் அனைத்து அரசு வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதாவது அனைத்து கல்வி கடனுக்கான விண்ணப்பங்களையும் பிரதம வித்யா லட்சுமி காரியக்கிரம் என்னும் இணையதளம் வாயிலாகவே பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. இனிமேல் +2 முடித்து மேற்படிப்புக்காக வசதி இல்லாத ஏழை எளிய மாணவ மாணவிகள் பொறியியல், மருத்துவ படிப்பு, பட்ட மேற்படிப்புகள் படிக்கவும் கடன் பெற வங்கி வாசலில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. பிரதமர் வித்யா லட்சுமி காரியக்கிரம் என இணையதளத்தில் சென்று அதில் உள்ள கல்வி கடனுக்கான விண்ணப்பத்தை கேட்டு விவரங்களை பூர்த்தி செய்து எந்த வங்கி மூலம் கடன் பெற வேண்டுமோ அந்த தகவலை அனுப்பி உங்களுக்குண்டான விண்ணப்பங்கள் முறையாக பரிசீலனைக்கப்படுத்தப்பட்டு கல்வி கடன் குறித்த அழைப்பு வங்கி மூலம் சம்பந்தப்பட்ட மாணவருக்கு கடிதமாக அனுப்பப்படும். இந்த திட்டம் 2025-26 கல்வியாண்டிலிருந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. பிரதமர் வித்யா லட்சுமி காரியக்கிரம் என இணையதளத்தின் மூலமே அனைத்து கல்வி கடன்களும் விண்ணப்பங்களும் பெறப்பட்டு பரிசீலனிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா pmvidyalakshmi.co.in அப்படின்னு இருக்கு. இந்த இணையதளத்தை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஸ்டூடெண்ட் லாகின், ஒன்று பேங்க் லாகின், இன்னொன்று மினிஸ்ட்ரி லாகின். இந்த பிஎம் வித்யா லட்சுமி போர்ட்டலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தாலும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துக்கிறாங்க 1800-103N. இந்த நம்பருக்கும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் லாகின் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் லாகின். உங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்காக என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இங்கே கொடுத்துக்கிற கேப்சா இந்த செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிரும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதே உங்களுக்கு இமெயில் ஓடிபி வரும். ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ண வேண்டும். நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இது மேலே க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு மொபைல் ஓடிபி, அதை தொடர்ந்து இமெயில் ஓடிபியும் கொடுக்கணும். சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், லாகின் போகணும். லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி தான் லாகின் ஐடி. அப்புறம் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ நான் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். லாகின் கிரெடென்ஷியல் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நான் சப்மிட் மேலே கிளிக் பண்ணுறேன். கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. ஓடிபி சென்ட் டு ரிஜிஸ்டர்டு மொபைல், இமெயில் வந்துடுச்சு. ஏன்னா வித்தவுட் ஓடிபி நீங்கள் லாகின் பண்ண முடியாது. ஸோ மொபைலுக்கு வந்த ஓடிபியை நான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎம் வித்யா லட்சுமியோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. பிஎம் வித்யா லட்சுமி, பிஎம் யூஎஸ்பி சிஎஸ்ஐஎஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம பிஎம் வித்யா லட்சுமிக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே விசிட் ஸ்கீம் பேஜ்னு இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் லோனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் ரீடு பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி பேங்க்கோட லோன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கு வியூ பேங்க் லோன் ஸ்கீம்னு இருக்கு இல்லையா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க் லோன் தராங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம லோன் எடுக்க போகிற பேங்க் எதுவோ அந்த பேங்க்கை நீங்கள் சூஸ்
பண்ணிக்கங்க. நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் எடுக்க போகிறேன். இது கிளிக் பண்ணதையும் இதில் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9.15%. இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வியூ ஸ்கீம் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. ஒருவேளை இந்தியன் பேங்க்கில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்தியன் பேங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7.95லேருந்து 9.45 வரைக்கும் இருக்குது. ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுபடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை ஃபார் லோன் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ இந்த லோன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆதார் எண் மிகவும் கட்டாயம். ஆதார் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் தான் வேணும். ஸோ ப்ரொசீட் வித்தவுட் ஆதார் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரொசீட் வித்தவுட் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இங்கே வந்து சொல்லிடுங்க இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் சச் அஸ் பிஎம் வித்யாலட்சுமி அண்ட் பிஎம் யூஎஸ்பி சிஎஸ்எஸ்ஐ இவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வித்தவுட் ஆதார் வேணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க. ஸ்டூடெண்ட் கார்டியன் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட் கார்டியன் இவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து 2 காலம் செப்பரேட்டாக கொடுத்துக்கிறாங்க. டைட்டில், நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, ஜெண்டர், ரிலீஜியன், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆக்குபேஷன் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட் கார்டியனுக்கும் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட் கார்டியனுக்கு இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் 10th மார்க்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிக்கிறீங்க, 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எஜுகேஷன் லோன் அவைலிங் ஃபார் யூஜி, பிஜி, அப்ராட் ஸ்டடீஸ், காமன் பைலட் இது அல்லது டிப்ளமா கோர்ஸா அல்லது வொக்கேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸா. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது 12th ஸ்கூலா அல்லது டிப்ளமோ இன்ஸ்டியூட்டா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி கூட உங்கள் டீட்டெயில்ஸை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம தமிழ்நாடுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கூல் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதோ அந்த டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் வரக்கூடிய பின்கோடு இங்கே கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் இங்கே வரும். எந்தெந்த ஸ்கூல் நியர்பை ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் இங்கே வருது இல்லையா, அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இதே மாதிரி தான் 10th அதே மாதிரி தான் 10th நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலை வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே சர்ச் ஆகி அந்த பின்கோடில் வர ஸ்கூல் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ ஹையஸ்ட் கம்ப்ளீட்டட் ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோடது வந்து கம்ப்ளீட்டட் அவங்க என்ன முடிச்சுக்கிறாங்களோ அந்த இது மட்டும் கொடுத்துக்குங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் நீங்கள் 12th எவ்வளோ மதிப்பெண் வாங்கினீங்களோ அந்த மதிப்பெண் பர்சன்டேஜை இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி இருந்தது அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கங்க, நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபேமிலி இன்கம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலி இன்கம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும். ஸோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு இருந்தது அப்படின்னா பேன் கார்டு கொடுத்துட்டு வெரிஃபை பேன் பண்ணுங்கள். பேரண்ட் கார்டியனுக்கு பேன் கார்டு இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு வெரிஃபை பேன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை வந்து இங்கே கொடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடு தெரிஞ்சது அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடுக்காக இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச் நேம் அல்லது ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பிரான்ச் நேம் இங்கே வந்துடும். இந்த பிரான்ச் இங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டைப் சேவிங்காக, கரண்ட்டாக, ஓவர் டிராஃப்டாக, சேவிங் அக்கௌண்ட். பேரண்ட் கார்டியனுக்கு சேம் தான். அதே அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேரண்ட் கார்டியனோட டீட்டெயில்ஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு இவங்களை பேரண்ட் கார்டியனும் சேவிங் அக்கௌண்ட் தான். உங்களோட ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டோடதும். அதுக்கப்புறம் வெதர் ரிலேட்டட் டு சேர்மன் டைரக்டர் எம்ப்ளாயி ஆஃப் யுவர் பேங்க் ஆர் எனி பிரான்ச்சஸ் கேட்டுக்கிறாங்க. இங்கே வந்து நோ கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். க்ளோஸ் பண்ணிங்க எடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்து என்ன கோர்ஸ், மேனேஜ்மெண்ட்டா, மெரிட்டா, மேனேஜ்மெண்ட்டா, என்ஆர்ஐ கோட்டாவா அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கனால இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று பாப்பப் வருது. இந்த ஸ்கீம் என்னங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்குங்க. அடுத்தது டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ். எத்தனை வருஷம் டியூரேஷன்? 4 வருஷம்,
6 மாதம் இந்த கோர்ஸ் டியூரேஷன். டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடுது. அதுக்கப்புறம் எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்ஸ் வருது. ஸோ நீங்கள் இந்த பேஜில் வந்து நீங்கள் இந்தியாவில் செலக்ட் படிக்கிறோம். அடுத்தது செலக்ட் இன்ஸ்டியூட், எந்த ஸ்டேட்டில், தமிழ்நாடு தான், கோயம்புத்தூரில் தான் நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது இன்ஸ்டியூட் நேம் தெரிஞ்சுது அப்படின்னா கொடுங்க, இல்லாட்டி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்துடும். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் தான் படிக்க போகிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். என்ன கோர்ஸ் அப்படிங்குது, ஸோ அந்த கோர்ஸ் வந்து இங்கே வருது. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்டில் என்ன ஸ்கீமோ அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் இருந்ததுன்னா அது வந்து ஒன்லி அப்ராடில் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான். அடுத்தது ப்ராஸ்பெக்ட்ஸ் ஏர்னிங் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி கோர்ஸ், இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதை விட்டுருங்க. காஸ்ட் ஆஃப் கோர்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பர் இயருக்கு என்ன வேணுமோ அதை அந்த காலேஜிலேருந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் ப்ரொப்போஸ்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆகுது, 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து லோன் கேட்டிருக்கிறீங்க. ஸோ ரீபேமெண்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் இதை திருப்பி தரப்போறீங்க, 60 இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ 60 இன்ஸ்டால்மெண்ட்டுங்கில் எவ்வளோ மாதம் எவ்வளோ கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்லி 60 மாதம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 6000 ரூபா ஒரு அப்ராக்சிமேட்லியாக தான் போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டிக்ளரேஷன் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் எக்ஸீல்டு 7.5 lakh ஆர் யுவர் இன்ஸ்டியூட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் collateral free loan or your admission is under management quota, please proceed for security details ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் செக்யூரிட்டி மூவபிள் மூவபிள் தான், நம்ம இமூவபிள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம். செக்யூரிட்டி ஓன்டு பை அப்ளிகண்ட், கோ அப்ளிகண்ட், அதர்ஸ். ஸோ கோ அப்ளிகண்ட்டு யார், கோ அப்ளிகண்ட்னா நம்ம பேரண்ட்ஸு. செக்யூரிட்டி டீட்டெயில்ஸில் வந்து ஹவுஸுன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் தி கோர்ஸ், நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அட்மிஷன் கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஷெட்யூல் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஃபார் தி கோர்ஸ் ஆஸ் கிவன் பை இன்ஸ்டியூட், அதாவது 5 வருஷத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் ஃபோட்டோ, பேரண்ட் ஃபோட்டோ, கோ அப்ளிகண்ட் guarantor photo should be uploaded in security is given. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் டு த கோர்ஸ், எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்குண்டான ப்ரூஃபு. அதுக்கப்புறம் ஷெட்யூல் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த கோர்ஸ், இது வந்து உங்கள் காலேஜ் கொடுத்துருவாங்க, நீங்கள் எந்த காலேஜில் இது பண்ணீங்களோ அது. ஸோ எந்தெந்த மேண்டேட்ரியோ அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் ஃபோட்டோ, பேரண்ட் ஃபோட்டோ இதெல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ பண்ணணும்னாலும் நீங்கள் இங்கே கொடுத்து ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கங்க. ஒருவேளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்குறீங்கன்னா அந்த பேங்க் லொக்கேஷன் அல்லது ஐஎஃப்எஸ்சி கோடு இங்கே கொடுத்துருக்குங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர்ட் பை பேங்க் 2 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். பிஎம் வித்யாலக்ஷ்மி வந்து லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.